இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட ரெட்மி 9. ரெட்மியோட 9 சீரீஸில் ரெட்மி நோட் 9 ப்ரோ, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்குற ரெட்மியோட ரெட்மி நோட் 9ஐயும் ஒரு சில கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணியாச்சு. அதுக்காக தனி வீடியோவும் பண்ணியிருக்கோம். லிங்க் ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ ரெட்மியோட ரெட்மி 9, இந்த டைம் ரெட்மியோட ரெட்மி 9 மட்டும் இல்லாமல் கூடவே ரெட்மி 9C, அது போக எப்பவும் மாதிரி ரெட்மி 9A அப்படின்ற ரெண்டு மொபைல் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதனால இந்த வீடியோவில் இந்த ரெட்மி 9 அது கூட வரப்போகிற ரெட்மி 9A, ரெட்மி 9C இந்த மொபைல்லாம் என்ன ஸ்பெக்ஸோடு வரும், இந்தியாவுக்கு வந்தால் எப்போ வரும், என்ன ப்ரைஸில் வரும் போல எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்கலாம். இந்த மூணு மொபைலில் ஃபஸ்ட் மொபைலாக ரெட்மியோட ரெட்மி 9 பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா ரெட்மி 9 தான் ரொம்பவே நல்ல ஸ்பெக்ஸில் வருது இந்த மூணு மொபைலோட. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எப்பவும் இருக்கிற ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேலேருந்து இந்த டைம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இங்கே 9 சீரீஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது அப்படின்றது தான் லீக் சொல்லுது. அதே மாதிரி இங்கே பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோட இமேஜும் லீக்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதில் பிளாஸ்டிக் பேக் தான் இருக்க போகுது. ரெட்மியோட ரெட்மி K30 ப்ரோ, அது போக போக்கோவோட போக்கோ X2 இந்த மொபைல்ஸ்லாம் பார்த்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் பேட்டர்ன் வருது கேமராவை சுற்றி. கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம அதிகமாக பார்க்குற 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் 13 MBக்கான மெயின் கேமரா இருக்கும், 80 MB வைட் ஆங்கிள், 5 MB மேக்ரோ, 2 MB டெப்த் அப்படின்ற செட்டப் ஓடி வரும். அப்படியே ஃப்ரண்டில் வந்தோம் அப்படின்னா இந்த டைம் அவங்க பஞ்ச் கோல் நாச்சை கொடுக்குற மாதிரி தெரில, எப்பவும் மாதிரி டியூ ட்ராப் நாச்சோட தான் இந்த மொபைல் வரப்போகுது. ஆமாம், இந்த டியூ ட்ராப் நாச்சில் 5 MBக்கான கேமரா இருக்க போகுது. ரியல்மியோட ரியல்மி C3ல பார்த்த மாதிரி. ரியல்மி C3 பற்றி பேசுனதுனால அதில் பார்த்த சேம் ப்ராசர் தான் இதுலேயும் கொண்டு வராங்க. இதில் ஹீலியோட ஹீலியோ G70 அப்படின்ற சேம் ப்ராசரை இதில் கொண்டு வராங்க. இந்த ப்ராசர் நான் ரியல்மியோட ரியல்மி 3ஐ யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. பப்ஜி போல கேம்ஸ்க்கு எந்த வித லேகும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. ஆனால் இதில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஆனால் அவங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அது போக இந்த மொபைலில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்கும். அவங்களோட 8 சீரியஸ் மொபைல்லே அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக இதுலேயும் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்காது, டைப் சி போர்ட் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரெட்மிலேருந்து வர எல்லா மொபைலுமே அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ். இந்த ஸ்பெக்ஸோட தான் இந்த மொபைல் வரும். இந்த ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்து என்ன ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2 மொபைல் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே செகண்ட் மொபைலாக ரெட்மியோட ரெட்மி 9C. அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9Cயும் 9Aயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சேமான 6.53 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். சேமான ப்ராசர் கொடுக்குறாங்க. இங்கே ஹீலியோட G25 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. ரெண்டுலேயுமே 5000 mAhக்கான பேட்டரி, டைப் சி போர்ட், பேக் பிளாஸ்டிக், ஃப்ரண்டில் 5 MB கேமரா, இதே செட்டப்பில் தான் இருக்க போகுது. இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 8Aக்கும் 8A டுவெல்லுக்கும் என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரியான சேஞ்ச் தான். இங்கே கேமராஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9A அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமராவோடையும், 9C அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் கேமராவோடையும் வருது. 9A 13 MB கேமராவோடையும், 9C 13 + 2 MB கேமராவோடையும் வரப்போகுது. இதுதான் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசமாகவே இருக்குது. என்னை பொறுத்தவரை 2 மொபைலாக லான்ச் பண்ணதுக்கு ஒரே மொபைலாக அவங்க லான்ச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கறதுனால ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். சரி, இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ரெட்மி 9 3GB 32GB 4GB 64GB இந்த 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணலாம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட் எனக்கு தெரிஞ்சு வர ஒரு 8000 அல்லது 9000க்கு லான்ச் பண்ணலாம். ஏன்னா நேசோட நேசோ 10A அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 அதிகப்படுத்தி இங்கே இந்த மொபைலை 8000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணலாம். 3GB 32GB இதே மாதிரி 4GB 64GB 10,000 ப்ரைஸ்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது இந்தியாவோட லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இது வர 25ஆம் தேதி வியட்நாமில் லான்ச் ஆகுது. ஸோ வியட்நாமில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எல்லா கண்ட்ரிஸையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மொபைலை அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே 9A 9C ரெண்டுமே சேம் டேட்டில் சேம் லான்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாரம் அல்லது 2 வாரம் தள்ளி லான்ச் பண்ணுவாங்க. பெருசாக ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்து 9A அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB 32GB
7,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் 4GB 64GB 8,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் லான்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 9C அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 64GB வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. இதை டேரெக்டாக 8,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக தெரியுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மொபைலுக்காக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, இதை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க, சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.